வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸில் இந்த எபிசோடில் பாபநாசம் திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தை பார்க்கலாம். ஏற்கனவே இந்த படம் வந்து திருஷ்யம் படத்துடைய ரீமேக்ன்றது எல்லாருக்குமே தெரியும். திருஷ்யம் வந்து ஏற்கனவே வந்து மலையாளத்தில் செம்ம ஓட்டம் ஓடின படம், மோகன்லால் நடிப்பில், மீனா மோகன்லால் நடிப்பில். அதன் பிறகு இந்த படம் வந்து தெலுங்கில் வந்து வெங்கடேஷ் நடிச்சிருந்தார், கன்னடத்தில் வந்து ரவிச்சந்திரன், ஹிந்தியில் வந்து அஜய் தேவ்கான், ஸ்ரேயா. அதுக்கு கூட இந்த வாரம் தான் அந்த படம் கூட ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். தமிழில் கமல் வந்து இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காரு. வழக்கம் மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய விஷயம் இருக்கும், ஏன்னா கம்பேரிசன் இருக்கும். ஏன்னா கமல் வந்து எப்படி நடிச்சிருக்காரு, ஏன்னா மோகன்லால் பெஸ்ட்டாக நடிச்சிருக்காரு, கமல் வந்து எல்லாத்தையும் தடையிடுவார், மாற்றுவார், அந்த மாதிரி விஷயமே பாபநாசத்தில் கிடையவே கிடையாது. ரொம்ப அற்புதமாக, அதாவது திருஷ்யம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் பாபநாசம் இருக்குது. ஆனால் நடிப்பில் தான் வந்து கமல் வந்து வேறுபட்டு இருக்கிறாரு. அது நிறைய ரொமான்டிக் காட்சிகளாக இருக்கட்டும், அது கிளைமேக்ஸ் காட்சிகளாக இருக்கட்டும், கமல் வந்து பூந்து விளையாடி இருக்காருன்னு சொல்ல முடியும். ஏன்னா கமல் நிரூபிச்சு ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. அதுக்காக மோகன்லால் வந்து சோட போகலை. மோகன்லாலுடைய தளம் வேறு, கமலுடைய தளம் வேறு. ஏன்னா இந்த இடத்துல என்னென்னா, ஒருத்தர் ஏற்கனவே நடிச்சிருக்காரு, அதை விட தான் பெஸ்ட்டாக நடிக்கணும் அப்படின்றது வந்து ஒரு கலைஞனுக்குள்ள ஒரு விஷயம் தான். அதை சிறப்பாக பண்ணியிருக்காரு. சரி, பாபநாசம் படத்துடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தில் நடக்கிற, ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்தில் ஒரு அசாதாரண சூழ்நிலையில் ஒரு கொலை நடக்குது. அந்த கொலையிலேருந்து அந்த குடும்பம் எப்படி தன்னை தற்காத்துக் கொள்குது அப்படின்றது தான் அந்த படத்துடைய ஒன்லைன். பாபநாசம் திரைப்படத்தை கண்டிப்பாக ஒவ்வொரு தகப்பனும் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் இது. படத்தில் மற்ற கேஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து எம்எஸ் பாஸ்கர் பாயா நடிச்சிருக்கார். ரொம்ப அற்புதமாக இருக்குது. அவருடைய கேரக்டரைசேஷன் சரி, அவருடைய பேச்சு டெலிவரி, நெத்தியில் கூட வந்து அவர் நமாஸ் பண்ணுறதுக்கான அந்த வடு. அதுக்கப்புறம் வந்து கௌதமி வந்து இந்த படத்துக்கு வந்து சரியான சாய்ஸ் இல்லை அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு வச்சு சொன்னாங்க. ஏன்னா வந்து மீனா வந்து பூசின மாதிரி இருப்பாங்க, இல்லை கௌதமி ஒல்லியாக இருந்தனால நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் படம் பார்க்கும்பொழுது சரி, நிச்சயமாக வந்து கௌதமி வந்து சரியான தேர்வு அப்படின்றத நீங்கள் வந்து உணர்வீங்க. ஏன்னா கௌதமியோட ரொமான்டிக், அதாவது கௌதமியோட ரொமான்டிக் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது பேர் போன அபூர்வ சகோதர ரொமான்டிக் சீன்ஸாக இருக்கட்டும், கௌதமி, தேவர் மகன் கமல் கௌதமி, நம்ம ஒரு கௌதமி ஒரே ஷாட், அந்த லவ் மூடு, அந்த லவ் சீன் வந்து நம்ம ஊர்லேருந்து ஒரே ஷாட். ஸோ அது மாதிரி இந்த படத்துலையும் வந்து அவங்களுடைய லவ் போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு ஃபேமிலி, ஒரு தகப்பன், ஒரு கஞ்சத்தனமான ஒரு அப்பா எப்படின்றத வந்து திரையில் வந்து கமல் வந்து நிரூபிச்சிருக்காரு. அதன் பிறகு போலீஸாக வர இளவரசன், கலபவன் மணி பின்னிருக்கார் மனுஷன், சான்ஸே கிடையாது. அந்த வெறி கண்ணில் ஒரு ஃப்ரேம்லேயும் வந்து அவர் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது அந்த போலீஸ் ஐஜி கேரக்டரில் நடித்தவங்க தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து அடுத்த படத்தில் தூங்காவனத்தில் கூட அவங்க வந்து இடம்பெறாங்கன்னா, அவங்களுடைய நடிப்பு வந்து இந்த படத்துலையும் வந்து ரொம்ப மெருகேறி இருக்குன்னு சொல்ல முடியும். ஜிப்ரானுடைய 2 பாடல்களையுமே வந்து படத்தினுடைய மாண்டேஜஸாக, அதாவது வெகு சீக்கிரமாக கதை சொல்கிறதுக்கான ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்துக்கான ஒரு சாங்கும், அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு சிக்கல்லேருந்து அவங்க எப்படி வெளியே வராங்கன்றதுக்கான ஒரு சாங்கும், 2 சாங்குமே ரொம்ப நல்லாயிருக்கு. மிக முக்கியமாக இன்டர்வல் பிளாக்கு, அதுக்கான மியூசிக்ஸு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இந்த படத்தோட டெக்னிக்கல் டீடைல்ஸ் பார்த்திங்கன்னா, சுஜித் வாசுதேவ் வந்து கேமராமேன் ஒர்க் பண்ணியிருக்காரு. இயற்கை எழில திருநெல்வேலி அழகையும் கண் முன்னாடி நிறுத்தியிருக்காரு. அதன் பிறகு வந்து இந்த படத்தோட எடிட்டர் வந்து அயூப் கான் ரொம்ப அற்புதமாக வேலை பண்ணியிருக்காரு. அவருடைய பாட்டை வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. அடுத்து இந்த படத்தோட டயலாக்ஸ் ஜெயமோகன் அண்ட் சுகா, அவங்க ஜெயமோகன் எழுதியிருக்காரு, சுகா வந்து அந்த அதாவது 2 பேரும் தான் பண்ணியிருக்காங்க, வசன உதவிகள்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. என்ன சொல்கிறது, எதிர்க்க வந்து அதாவது திருநெல்வேலி குடும்பம், நாகர்கோவில் குடும்பம்லாம் நம்ம கண் எதிர்க்க இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. படத்தில் முதல் பாதிகள் கொஞ்சம் சவசவன் போகிற மாதிரியாக முதல்ல படம் பார்க்குறவங்களுக்கு தோணும். ஆனால் அது பின்னாடி வர்ற ஒவ்வொரு காட்சிக்கான லீடுன்றதை வந்து நீங்கள் படம் பார்க்குறப்ப புரிஞ்சுக்குவீங்க. ஒவ்வொரு தகப்பனும், பெண்ணை பெற்ற ஒவ்வொரு தகப்பனும் பாபநாசம் திரைப்படத்தை வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதை விட இன்னொன்று என்னென்னா, கிளைமேக்ஸில் இந்த பக்கம் வந்து ஒரு இழப்பு சந்தித்த ஒரு அப்பா, இந்த பக்கம் வந்து தன் மகளை பறிகொடுத்தக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு அப்பா, 2 பேருக்கான ஷாட்டு, சிங்கிள் ஷாட்டு. இந்தாண்ட பக்கம் மகனை இழந்த அப்பா வந்து சொல்கிறாரு, பேசுகிறாரு, என் பிள்ளை எங்கன்ட்டு. அற்புதமான சிங்கிள் ஷாட்டு, ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார் அவர். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து தான் மகளுக்காக வந்து பேசுகிற அப்பாவா கமல், ஒரு 2 ஷாட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் சார்ஜ் ஆகி அவருக்கு வந்து க்ளோஸ்அப் போகும்பொழுது அந்த நடிப்பு இருக்குது பாருங்கள், கமல் வந்து நடிப்புனா கமல் தான் அப்படின்ற மாதிரி ஒரு நிரூபிக்கிற அது ஒரு காட்சி, உடம்புலாம் புல்லரிக்கிற ஒரு காட்சி அது. இந்த படத்துக்கு பிஆர்ஓ வந்து நிகில். அவசியம் பாபநாசம் திரைப்படத்தை வந்து, அதாவது விரசமே இல்லாத ஒரு க்ரைம் த்ரில்லரை வந்து பாபநாசம் திரைப்படம் வந்து கொடுத்துருக்கு. நிச்சயம் குடும்பத்தோடு இந்த திரைப்படத்தை வந்து கண்டுகளிக்கலாம். இந்த படத்திற்கு என்னுடைய மதிப்பெண் வந்து 5க்கு 4ன்னு சொல்ல முடியும். ஏன்னா ஏன்னா
ஏற்கனவே ஜெயிச்ச படம் தான். அதனால் வந்து இந்த படம் வந்து அவசியம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய திரைப்படம். மீண்டும் வேறொரு திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.